இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான காரைக்குடி ஸ்டைல் ஒயிட் பணியாரம் கார சட்னி. ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: பச்சரிசி, வெங்காயம், பால், தக்காளி, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், பூண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், எண்ணெய், உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பச்சரிசியும் உளுந்தையும் 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். செகண்ட் ஸ்டெப்பா ஊற வச்சிருக்கிற அரிசி உளுந்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. பணியாரம் நல்லா ஒயிட் கலர்ல வரும். கொஞ்சமா பால், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பா ஒரு இரும்பு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சிருக்கிற மாவை கொஞ்சமா இந்த மாதிரி குழி கரண்டியில எடுத்து மெதுவா இதுல ஊத்துங்க. ஒரு சர்க்கிள் ஷேப் வரட்டும். இது வெந்த உடனே லைட்டா மேலே எழும்பி வரும். அப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டா இப்படி பண்ணீங்கன்னா மேலே வந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இது பார்க்கறதுக்கு குட்டி பூரி மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி ஒண்ணா செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப்பா வெள்ளை பணியாரத்துக்கான சைட் டிஷ் ரெடி பண்ண போறோம். கார சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாங்க தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்துருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதை அப்படியே எடுத்துட்டு வந்து சட்னியில சேர்த்துருங்க. ட்ரெண்டிங்கான காரைக்குடி ஸ்டைல் ஒயிட் பணியாரம் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு. உள்ள நல்லா வெந்து வந்திருக்கு. இதை கார சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.